ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைலே ரீவைண்டிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா வியூஸ் மட்டும்தான் போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு ஒரு மோட்ரு சர்வீஸ்க்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணிகிட்ருக்கோம். பம்பை செக் பண்ணுறாங்க. பம்ப் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் கஸ்டமர் சொன்னது மோட்ரு கம்ப்ளைண்ட்டு இல்லை, பம்பு தான் கம்ப்ளைண்ட்டுன்னு. ஆனால் நம்ம செக் பண்ணதில் மோட்ரு தான் கம்ப்ளைண்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால் என்ன ஃபால்ட்டுன்னு மோட்டரை கழட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டரை கழட்டினோடனே உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு லீடு கட் ஆகிருக்கிறது தெளிவாகவே தெரியுது. ஸோ நம்ம 1 2 தான் நினச்சோம். ஆனால் அந்த ஒயரெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய ஒயர் கட் ஆகிருக்குன்றது கண்டுபிடிக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போது ஒயரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக தெரியுது. அதை நீங்களே பாருங்கள். ஒரு 6-7 ஒயரு ஃபுல்லாகவே கட் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்டர் நிற்காது. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போது ஒயரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பாடியை சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வைண்டிங் செக்ஷன் போயாச்சு. ஸோ இப்போது அந்த மோட்டருக்கு தேவையான வைண்டிங் ஒயரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி முடித்ததுக்கப்புறம் பாடியில் அந்த சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பேப்பர்லாம் வச்சுட்டு வைண்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வைண்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் மோட்ரு கொஞ்சம் லைஃப் இருக்கும். ஸ்பீடும் போடலாம். அதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வேணும். இப்போ வைண்டிங் பண்ணுறவர் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 13 இயர்ஸ் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அவர் கொஞ்சம் நிதானமாக தான் போடுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சர்வீஸ்க்கு வந்த செட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா திருச்சிலேருந்து வந்துச்சு. பஸ்ஸில் இப்போ நம்ம வைக்க போகிறோம். அதனால தான் குயிக்காக வேலை பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னதுனால வேலையை முடிச்சுட்டு இப்போது நம்ம மோட்டரையும் ஃபிட்டிங்கும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பெயிண்டிங் பண்ணுறோம். அது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா எந்த புது செட்டு மட்டும்தான் இல்லாமல் சர்வீஸ் செட்டு எதுவும் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை பெயிண்டிங் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புதுசாகவே ரெடி பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஏன்னா கஸ்டமருக்கு அப்போ தான் நம்ம பண்ணுற சர்வீஸில் சர்டிஃபிகேஷனாக இருக்குன்றது நம்ம கம்பெனியினுடைய ஒரு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சர்டிஃபிகேஷனாக தான் இருக்கும். இப்போ பெயிண்டிங் ஏற்கனவே பம்பை முடிச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா பம்பில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பம்பை முன்னாடியே சர்வீஸ் முடித்தாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா புது மோட்ரு எப்படி பேக் பண்ணுவோமோ அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்வீஸ் செட்டையும் பேக் பண்ணுவோம். மேலே பாருங்கள் எந்தளவுக்கு சேஃபாக போகணுங்கிறதுனால அந்த ரேப்பர் ஷீட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ரேப்பர் ஷீட்டை சுற்றினதுக்கப்புறம் ஒரு சாக்கு, அதாவது சணல் சாக்கு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு சாக்கில் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அட்டைலாம் வச்சு பேக் பண்ணி பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு வண்டியில் வச்சுட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.